Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. Stotram, 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 stotram. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்ததாமே நாளினுடைய ஊழியர் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வர இருக்கிற எல்லா ஊழியர்கள் நேரத்தோடு கொண்டு வரும்படியாக இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் நம்ம மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக பாடல்கள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதுமாதிரி பிஷப் ஐயா தொடக்க ஜெபமா ரொம்ப தொடங்கி வைப்பாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முன்னாடி வந்துருங்க பஸ்தைக்கு முன்னாடி வந்துருங்க. ஸ்தோத்திரம். இன்னும் முன்னாடி லைனில் வந்துருங்க. நல்லதா நீங்கள் எல்லாருமே முன்னாடி வந்துருங்க. யாருக்கு பின்னாடி இருக்கணும், முன்னாடி வந்துருங்க. பரவாயில்ல, முன்னாடி சேர்லாம் நிரப்பிட்டு வரணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதெல்லாம் பாஸ்டர் கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் இந்த நாளில் இந்த கருத்தரங்கு தந்ததற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதகர்கள், மேய்ப்பர்கள், குடும்பங்கள் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை தியானிக்க இந்த செமினாரில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபையாய் நடத்துவாராக. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளவாங்க. கர்த்தரை நோக்கி செபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் அந்த இடத்துல ஒரு மகிமையான காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும்படியாக, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் நாளில் தம்முடைய வல்ல பிரசன்னத்தினால, ஆசீர்வாதத்தினால, அவருடைய ஆளுகையினால உள்ளத்தை நிரப்புவாராக. ஸ்தோத்திரம். வானங்கள் திறக்கப்படுவதாக, எதிர்கரைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவாராக. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்காக, பிதாவின் மகிமையின் ஆசீர்வாதத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா தேவ ஊழியர்களையும், மேய்ப்பர்களையும், போதகர்களையும், கர்த்தருக்கு பணி செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு மகிமை, 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 மகிமை.
தேவன் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் மகிமையாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆரம்ப ஜெபத்தை நம்முடைய பாஸ்டர் அருளானந்தையா முன்னாடி வந்து ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே இருக்கும். கண்களை மூடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நாட்களில் ஹல்லேலூயா ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த க்ஷணங்கள் எனக்கென்று ஏற்படுத்திய இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று சொன்னார். ஆண்டவரே, உலகத்தின் கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் மிகப்பெரிய ஆபத்தை, அழிவை நோக்கி போய்கொண்டிருந்த கடைசி காலகட்டத்தில் ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் கூடி ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தவும், எங்களுக்கு நீர் கொடுத்த மந்தையை ஆண்டவரை சரியாய் நடத்துவதற்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கவும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல கற்புள்ள கன்னிகையாகி உங்களை ஒரே மனவாளுக்கு ஒப்புக்கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னதைப் போல ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியனும் தன் குடும்பத்தை தன் கொடுத்த மந்தையை சரியாய் நடத்துகின்ற கரங்களை ஒப்புக்கொடுக்கத்தக்கதான சகல விதமான கிருபைகளாலும் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களாலும் நிரப்பப்படும்படிக்கு ஆண்டவரே, இந்த ஊழியத்தை குறிப்பாக இந்த போதகர் கருத்தரங்கை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக பரிசீலிக்கிறோம். இல்லை பாடுகிற பாடல்கள், செபிக்கிற செபங்கள், பகிர்ந்து கொள்ளப்படுகிற தேவர் ஆட்சியத்தின் சுவிசேஷ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே இந்த உமக்குள்ளாய் அனலாக்கி ஆவிக்குள்ளாய் ஆண்டவரே உம்மை தரிசிக்கத்தக்கதான தேவ மகிமை பிரசனத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டு போகிறது நோக்கி கிழிச்சு உண்டாகிறோம். ஒவ்வொரு மேலும் தேவனை பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம், அக்கினி இறங்கும்படியாக செபிக்கிறோம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் அவன் வெளிச்சத்தில் நீங்கள் சில காலம் வெளிச்சம் கண்டீர்கள் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை இருந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவரை அக்கினியாய் மாற்றத்தக்கதான இந்த உன்னதத்தின் அபிஷேகம் ஒரு மேல ஊற்றப்பட வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு அபிஷேகத்தை அக்கினியாய் மாற்றும்படியாய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசாயாவை தொட்ட அக்கினி, எலியாவின் பலிபீடத்தில் பதிலூத்திர கொடுத்த அக்கினி ஒவ்வொரு தொடும்படியாக கூட செபிக்கிறோம். பாடுகிற செபிக்கிற ஆண்டவரே ராஜ்யத்தின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு கர்த்தாவே மோசேயின் முகங்களை பிரகாசம் அடைய செய்த தேவனாகிய கர்த்தர் அழிந்து போகிற மோசேயின் ஊழியம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னார். உன்னதத்திலே தொடர்கிறதான இந்த மகிமையின் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசம் அடையத்தக்கதான் இந்த வார்த்தை அக்னியாய் அனுப்பி அபிஷேகத்தை அனுப்பும்படியாக கூட செபிக்கிறோம். வல்லமையாக கிரியை நடப்பீங்க ஆண்டவரே, நீ மகிமைப்படும்படியாக கூட செபிக்கிறோம். மனிதனுக்குரிய மகிமை அல்ல, தேவனுக்குரிய தேவ ராட்சியத்துக்குரிய மகிமையால் நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். பிரசனத்தால் நிரப்பும். ஆவியாளர் ஆளுகை செய்யும். கனமகிமை துதி உமக்கே செலுத்தும். ரட்சகர் மீட்பமாய் கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். பகவத் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. செல்லம்மா ஒரு பாடல் பாடுங்க. மேலே அந்த அந்த பக்கம் அங்கே நின்று பாடுங்க. அப்படின்னு 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 ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளனாய் இரு. ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளனாய் இரு. மகிழ்ச்சியுடன் கைகூர்ந்திடு சந்தோஷமாயிரு. மகிழ்ச்சியுடன் கைகூர்ந்திடு சந்தோஷமாயிரு.
அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமாக வெளியே சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம புத்தகம் 12 சொல்றாரு இல்லையா, நம்ம என்ன பண்ணோமா, புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. 2 பாட்டு பாடி அல்லேலூயா 10 நிமிஷம் தேவனுக்காக ஒரு சின்ன ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நேரம் குறுகியதுல சுருக்கமாக சொல்லிட்டாரு பிஷப் ஐயா, சுருக்கமாக சேர்ந்தே ஆண்டாரு. அல்லேலூயா. கத்தனா மையப்படுறது. ஆமென். அல்லேலூயா. சோதரம் எல்லாம் கொஞ்சம் ஏஞ்சி நின்று கரணை வைத்து தேவனை மையப்படுத்துவோமா. சோதரம் 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 பரிசுத்தாவினதே பரிசுத்தாவினதே. அல்லேலூயா அல்லேலூயா. அதாரதா நீங்க அல்லேலூயா. மகிமை இறங்கட்டப்பா மகிமை இறங்கட்டப்பா. பரிசுத்தாவினதே பரிசுத்தாவினதே பரிசுத்தாவினதே. தகப்பனே தொடுங்கப்பா வானத்துக்கு பூமிக்கு தகப்பனே. அல்லேலூயா. வானம் வந்து சிங்காசனம், பூமி வந்து பாதப்படி சொல்லிப்பா. அந்த பாதப்படியில் உட்கார்ந்து எங்களை பாதத்தில் படைக்கிறாண்டவர் இந்த கால வேலை. தகப்பனே என் தேவனே என் தேவனே என் தேவனே. தகவல் ஊழியர் கருத்தரங்களை தேவ பிரசனமும் தேவ மகிமையை தேவ வல்லம் வெளிப்பட்டாண்டவரே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜா தகப்பனே. அப்பா பிதாவே பா கொஞ்ச நேரமா இருந்தாலும் உன்னை கூப்பிடும் போது தகப்பனே தேவனை இறங்கி நீ மகிமை தர ஒரு தேவன் ஆண்டவரே. தகப்பனே சோதரமான தவணை துதிச்சு ஆராதிக்கும் போது தகப்பனே அல்லேலூயா தவணை வானம் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறாண்டவரே. என் தேவனே அப்பா பிதாவே தெற்கு தீவனம் திரும்புறது போல தகப்பனே எங்க வாழ்க்கின்ற அப்பா பிதாவே எல்லாம் தகப்பனே ஒவ்வொருத்தவங்க பாருங்க தாமே நீக்கி போட்டு தவணை கிருபியா நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. சூத்திரம் சூத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. மரப்பேனோ உமது தன்மை நான் மரப்பேனோ உமது தன்மை. உமை வீட்டு எங்கோடா சென்ற போது உமை வீட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. நீரின்மேல் வைத்தும் திருவக்கினார் திருமூலமாகாமல் காத்தீரையா. நீரின்மேல் வைத்தும் திருவக்கினார் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கருக்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கருக்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக எரிந்தீரோ கேட்டேனே. கனிவாக எரிந்தீரே மரப்பேனோ உமது அன்பை. உமது அன்பை மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் நினைத்தேனையா. மறந்தீரோ என்று நான் நினைத்தேனையா.
அக்கினியாய் நடந்து வந்தோம். நாங்கள் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம். நாங்க மொழி போகவில்லை அப்பா, அக்கினியாய் சொல்லி உற்சாகமா ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம். நாங்கள் மொழி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களுக்கு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களுக்கு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போகிறோம் எங்கள் கண்மலையும் நீ. சொல்லுங்க. ஆமென். ராஜா நீங்கம்மா. தேவன் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம். நாங்கள் போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களுக்கு இமை பொழுதும் விலகலப்பா. எங்களை நீர் விலக்கு, உண்மையான பாதை தந்தே. எங்களை நீர் வந்து உண்மையான பாதை தந்தே.
ஊழியக்காரை கற்றுக் கொண்டு வந்து சிறப்பிக்க நன்றி அப்பா. ஆண்டவரே எடுத்து கொடுத்த பாசத்துக்காக ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறோம். வந்திருக்க தேவதாசனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் தேவதாசன் மறந்து வெளிப்படுங்க. தொடர்ந்து நாள் முழுவதும் பிரசந்தைகளை படிக்கிறோம், தாழ்த்துகிறோம். பதில்களுடைய ஆசிரியர் வரவர்கள் சீக்கிரம் கொண்டு வாங்க, பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட இந்த பகுதியிலே இந்த ஊழியர் குழுவை வைக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறோம். ஆஸ்தாக்கரன் ஊழியத்தின் மூலமாக இந்த ஊழியர் குழுவை இன்றைக்கு நாளில் வைக்கும்படியாக ஒரு போதக கருத்து இருந்து ஊழியக்காரை உற்சாகப்படுத்துவோம். ஊழியர்களில் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள், அவரை பலப்படுத்துவோம். அவர்களை ஷேர் பண்ணும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த உங்கள் எல்லாரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அது மாத்திரமில்லை, இந்த ஆஸ்தாக்கருடைய டைரக்டராக இருக்கிற அது மேலே பாஸ்டர் பிலிப் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கருணை தட்டுவோம். அருமையான நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ராஜேந்திர குமார் அருமையான ஐயா அவங்களை கருணை தட்டி வரவேற்போம். ஆமென். நாளைக்கு வந்திருக்கு உங்களை எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக், டீ உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. வெளியில் டீ குடிச்சிட்டு வந்தவுடனே நம்ம 11 o'clock நம்ம இந்த வகுப்புகளையும் மற்ற காரியங்களை நம்ம ஆரம்பிக்கணும். கற்றுக்கொள்ள சொல்லியிருக்கோம். சொல்லுவேன். அருமையான இந்த இடத்துக்கு கொடுத்துக்க பாஸ்டர் டேவிட் பாண்டியன் நம்ம பாஸ்டர்களுக்காக நம்ம கடனை தட்டுவோம். சொல்லுவாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த உழைத்து அநேக ஊழியக்காரர் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வர இருக்கிற ஊழியக்காரர் நேரத்தோடு வரும்படியாகவும் எல்லா நிகழ்ச்சிகளை கற்று நடத்தி தரும்படியாகவும் அது நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும்படியாக அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் சொல்லுவோம். கற்றுமுறை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் சொல்லுவோம். எல்லாரும் டீ பிரேக் போங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிலர் பாட்டு பாடிக்கொண்டு இருக்கலாம். பாஸ்டர் தாமரணியா ஒரு பாட்டு பாடலாம். சோதரம் தாமரணியா சோதரம் எத்தனை நல்லவர் அவருக்கு வேண்டும். ஆமென். தாமரணியா வாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அருகில் இருக்கும் இயேசுவையை நோக்கி பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாளை ஆசீர்வதிப்பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அருகில் இருக்கும் இயேசுவையை நோக்கி பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அப்பா இயேசுவையை நோக்கி பார். அருகில் நிற்கும் இயேசுவையை நோக்கி பார். சூழ்நிலையும் பார்க்காதே, சூறாவளியும் பார்க்காதே, அருகில் இருக்கும் இயேசுவையை நோக்கி பார். சூழ்நிலையும் பார்க்காதே, சூறாவளியும் பார்க்காதே, அருகில் இருக்கும் இயேசுவையை நோக்கி பார். கடல் அலையும் பார்க்காதே, கொந்தளிப்பும் பார்க்காதே, படகில் இருக்கும் இயேசுவையை நோக்கி பார். கடல் அலையும் பார்க்காதே, கொந்தளிப்பும் பார்க்காதே, படகில் இருக்கும் இயேசுவையை நோக்கி பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, அங்கும் இங்கும் பார்க்காதே, அங்கலாய்த்து போகாதே, எரிகோவை பார்க்காதே, எதிராலையும் பார்க்காதே, எரிகோவை பார்க்காதே, எதிராலையும் பார்க்காதே, தொழில் வசிக்கும் இயேசுவையை நோக்கி பார். உன் துயரம் எல்லாம் நீக்கிடுவார் நோக்கி பார். எரிகோ
தோல்வியெல்லாம் ஜெயமத்துவார் இயேசுவே. செங்கடலை பார்க்காதே, பார்வோன் சேனை பார்க்காதே, யுத்தம் செய்யும் இயேசுவையே நோக்கி பார். உன் தோல்வியெல்லாம் ஜெயமாக்குவார். அங்கும் இங்கும் பார்க்காதே, தங்களாய்த்து போவாதே, அருகில் நிற்கும் இயேசுவையே நோக்கி பார். அங்கும் இங்கும் பார்க்காதே, தங்களாய்த்து போகாதே, அருகில் நிற்கும் இயேசுவையே நோக்கி பார். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் தூதிகளின் வாசத்தையும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் தூதிகளின் வாசத்தையும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கலோ சேனைகளோ எதிராய் வந்தாலும் சோதிராமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கலோ சேனைகளோ
சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நாள்தோறும் தென்பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் துதித்திடுவேன். நாள்தோறும் தென்பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் துதித்திடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆடின் அலைகள் போல சோதனைகள் பெருகிட்டாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்திட்டாலும், ஆடியின் அலைகள் போல் சோதனைகள் பெருகிட்டாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்திட்டாலும், தாயை கொட்டாரங்களில் தாங்கி என்றும் நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை கொட்டாரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் துதித்திடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால். ஹல்லேலூயா. Praise the Lord, hallelujah. Lord, hallelujah. வெளியில் இருக்கிற ஊழியர்கள் நேசு உள்ளவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord, hallelujah. ஐயா அருணானந்த ஐயா ஊழியக்காரர்கள். Praise the Lord, hallelujah. I want to thank the Lord for giving me this opportunity to stand before you. ஆண்டவர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். And also my heart is filled with gratitude and thanksgiving. என்னுடைய இருதயம் நன்றினாலும் துதியினால் நிறைந்திருக்கிறது. We have been praying for a pastors meeting in this place. நம்ம ஊழியர் கொடுக்க நடத்த வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன்.
And today, this is the day that the Lord has made. ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். And God brought all of us from different places of our region. அநேக பகுதியிலிருந்து உங்கள் கிராமங்களிலிருந்து கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். And this is definitely the purpose of God. இது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. And I am sure that though we are small in number, God is going to bless us. இந்த சிறு கூடுகையா இருந்தாலும் கர்த்தர் நாளிலே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். Because God knows our heart. கர்த்தருடைய இருதயங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறார். And before wasting much time, let me go into my responsibility. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. And before I introduce the preacher for today, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிற தேவ செய்தியாளர் உங்கள் மத்தியிலே நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். I want to welcome you all once again to this meeting. மீண்டுமாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். I know that in spite of your busy schedule, உங்களுடைய அதிகமான வேலைகள் மத்தியிலே நாளை வந்திருக்கீங்க. you separated one day for sitting at the feet of Jesus and learn from him. ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்வது ஒரு மிகவும் காரியமா இருக்கிறது. That is a good thing in our life. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமான நாளா இருக்கிறது. I am not mentioning any name here because many people are from different places gathered here. Welcome you all to this place on behalf of Astakiran. தனிப்பட்ட விதத்தில் ஒருவரை மாத்திரமல்ல எல்லாரையுமாக உங்கள் எல்லாரையுமாக ஆஸ்தாக்கிரன் ஊழியத்தின் மூலமாக சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். And some of you know about Astakiran. சிலருக்கு ஒரு ஆஸ்தாக்கிரன் ஊழியர்களை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. If you do not know, let me share one or two verses about Astakiran. ஒருவேளை அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பேன். அதை குறித்து சில காரியங்கள் சில வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Astakiran is a church planting organization. ஆஸ்தாக்கிரன் என்று சொல்லுகிற ஒரு நிறுவனமானது சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. Especially we focus on village ministries. இது ஒரு கிராமங்களை சார்ந்த ஊழியம் செய்கிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. It started on 2000. இந்த நிறுவனமான 2000 ஆரம்பிக்கப்பட்டது. Registered 2003. 2003ஆம் ஆண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் அது பதிவு செய்யப்பட்டது. After that we have been working in different places of our land, North India and South India. இந்த நார்த் இந்தியாவிலும் சவுத் இந்தியாவிலும் இந்த நிறுவனமானது ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறது. At present North India we don't have work. We handed over to some other churches all our fields. நார்த் இந்தியாவில் இப்போது ஊழியர்கள் இல்லை. ஆனால் இரண்டு ஊழியர்கள் இருக்கிறது. வேறு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஊழியம் இல்லை. ஓகே. And now we are concentrating only in South India. We have worked in Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka and even Kerala. நாம் இப்போது இந்த நாளில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவில் நாங்கள் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். Our organization is a small organization. இந்த நிறுவனமானது ஒரு சின்ன ஒரு நிறுவனமாக இருக்கிறது. But helping the people to develop their ministries, especially in villages. கிராமங்களில் ஊழியம் செய்கிற ஊழியர்களை உருவாக்கும்படியாக இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Whatever way we can help them, we help them. அவர்கள் என்ன வேண்டுமோ அவர்களை நாங்கள் அவர்கள் செய்யும்படியாக இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. One of the ways is conducting pastors meeting to the development and edification of our ministers. இந்த ஊழியக்காரர்கள் கூடுகையை வைத்து अनेक ஊழியர்களை நாங்கள் தாங்கிக் கொண்டு வருகிறோம். As we know, any good vehicle if you buy, we have to fill the petrol, then only it will go. எந்த விதமான அழகான வாகனங்கள் வாங்கினாலும் அதில் பெட்ரோல் ஊற்றாததுக்கு வாகனம் போக முடியாது. We are beautiful vehicles, but if we don't fill the petrol, we cannot run forward. நாம் அழகான வாகனமாக இருந்தாலும் கூட நமக்குள்ள அப்படிப்பட்ட பெட்ரோல் சம்பந்தப்படுகிற எரிவாயு இல்லாவிட்டால் நாம் பயணம் செய்ய முடியாது. And today this is the petrol station. You are going to fill petrol full tank from here. இன்றைக்கு உங்களுடைய வரவைக்கு இந்த பெட்ரோல் டேங்க் மூலம் சொல்லுவது போல உங்களை நாங்கள் நிரப்பி அனுப்ப விரும்புகிறோம். And that will help our ministry, and also we can learn many things from this meeting. இந்த கூட்டத்தின் மூலமாக अनेक காரியங்களை கற்றுக்கொள்ளவும் अनेक காரியங்களை செய்யவும் உங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். And also we have Bible training programs and other trainings and so many ministries we do in a small way. If you want to know more about it after this meeting, you can contact me. ஆஸ்தாக்கள் மூலமாக வேத பாடசாலைகளும் மற்ற अनेक கருத்தரங்குகளும் अनेक நிகழ்ச்சிகளையும்
நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். And now I want to remember and introduce one important person, today's speaker to you. உங்களுக்கு ஒருவரை நாம் ஞாபகப்படுத்தவும் அவரை அறிமுகப்படுத்த நாம் விரும்புகிறோம். Pastor K.N. Rajendra Kumar is from Karne. K.N. ராஜகுமார் என்ற ஊழியக்காரர் காரணி புதுச்சேரியை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். He has been pastoring a church now almost 3 decades, almost 30 years. இந்த ஊழியர் வந்து 30 வருஷங்களாக இந்த பகுதியில் ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறார். A man who is filled with God's calling, God's purpose and anointing by the Holy Spirit. தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய அபிஷேகத்தினாலும் நிறைந்த ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். Many people were molded by his ministry. இவர் மூலமாக அநேக தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை அறிந்தவராக இருக்கிறார். Many people he led him to Christ and also for the full time ministry. அநேக கிறிஸ்துவண்டி வந்து அநேக ஊழியர்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். And we work together in Astakiran. நாங்கள் அவங்களோடு ஆஸ்தாக்கிரன் நிறுவனத்தோடு கூட அவர் சேர்ந்து ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறோம். From 2021 onwards, he is one of the board member of our organization, and also he served as the honorary treasurer of our organization. 2021 ஆண்டிலிருந்து ஆஸ்தாக்கிரன் ஊழியத்தோடு கூட போர்ட் மெம்பராக அந்த அருமையான ராஜேந்திர குமார் அவர் ஊழியக்காரர் செய்து கொண்டு வருகிறார்கள். I have noticed a few things in his life. அவர் அநேக காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறவராக இருக்கிறார். He always filled with passion to preach Christ to others. ஆண்டவரை குறித்து ஒரு தாகமுள்ள பிரசங்கிக்கும்படியான தாகமுள்ள ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். And he is also a good preacher, good teacher also. அவர் பிரசங்கியாலும் கூட அநேக வேத காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் கூட. And this morning we are happy to have our dear pastor K.N. Rajendra Kumar to our meeting. இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற ராஜேந்திர குமார் பாஸ்டரை நாங்கள் வரவேற்கிறோம். And we will as a traditional way, Indian traditional way, we will clap our hands and welcome him. And I am sure he will speak to us from his heart what God has entrusted to him. அவர் உள்ளத்தில் ஆண்டவர் என்ன பேச சொல்லியிருக்கிறார் அதை நம்மதிலே அவர் நாளை பகிர்ந்து கொள்ள போகிறவராக இருக்கிறார். And I know that some of us are here with a lot of pain in our heart. நான் நினைத்து கொண்டிருக்கிற அநேக இருதயங்களிலே அநேக பாரங்களோடு கூட வந்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். Some of us are crying in our heart. நாம் அநேக இருதயத்தில் உள்ளத்தை கடைகிறவர்களாக வந்திருக்கிறோம். Some of us are thinking, what will I do the next? நாம் அநேகர் என்ன அடுத்த நிலைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அநேகர் நினைத்து கொண்டு வந்திருக்கிறோம். Some of us are filled with anxiety and fear. What will happen to me and my family, my church, my ministry, and all those of concerns are in us. அநேகர் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியர்களில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தனிப்பட்ட காரியம் என்ன நடக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டவர்களாக வந்திருக்கிறோம். And we don't have answers for that. But ஆனால் அதற்கான ஒரு பதில் நம்மிடத்தில் இல்லை. But I am sure today God will speak to us through his servant from the word of God. ஆனால் நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று சொல்லி. If you came with a sorrowful heart, you will go back with joyful heart. நீங்கள் கவலையோடு இருந்ததோடு வந்திருப்பீனால் திரும்ப சந்தோஷமான மகிழ்ச்சியோடு இருந்ததோடு போக போகிறீர்கள். And for that we need to pray for today's speaker. இன்றைக்கு நாம் இந்த பிரசங்கியாருக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். And today also we have to pray for each one of us to fill with the Holy Spirit to receive the word. இங்க வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரரும் ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். Before Pastor Timothy comes forward and pray for the preacher and today's meeting, yes, Pastor Timothy pastor வந்து முன்பதாக ஊழியக்காரர் பிரசங்கத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். And before that I want to honor him with a shawl as a token of our love and respect to Pastor K.N. Rajendra. அதற்கு முன்பதாக ஊழியக்காரரை நாங்கள் வந்து பிரசங்க நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் அவர் வரவேற்க விரும்புகிறோம். On behalf of all of you, let me honor him. உங்கள் மூலமாக உங்கள் சார்பாக
Now, Pastor Timothy will pray for today's meeting, blessing of today's meeting, and also pray for the speaker. And he will speak to us 2 sessions, morning now till 1 o'clock, and after that 1:45 to 2:45. Let us expect great things from God, and let us attempt great things for God. இந்த கூட்டத்திற்காக காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் மீண்டுமாய் உணவுக்கு பிறகு மீண்டும் 1 மணி நேரம் கூட்டத்திற்காகவும் பாஸ்டர் தீமோத்தி அவர்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். After the Pastor Timothy prays, and Pastor Rajendra Kumar will come forward and take his session. அவர் ஜெபித்த பிறகு தேவனுடைய வார்த்தையான ராஜேந்திர குமார் ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். மகா இரக்கம் கிருபை தயவு நிறைந்த பரலோகத்தில் இருக்கிற நல்ல ஆண்டவரே, இது ஆசீர்வாதமான அற்புதமான நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஊழியர்களை செய்வதற்கு ஆஸ்தாக்கரன் ஸ்தாபனத்தின் மூலியமாக ஆஸ்திரேலியாவை மூடி மறைத்து பேசும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் எங்கள் சபைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஊழியர்களை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் குடும்பங்களில் நாங்கள் எப்படி சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆஸ்திரேலியாவோடும் எங்களோடும் இடைப்படும்படி அவரை மூடி மறைத்து நீ பேசு. இந்த மீட்டிங் அனௌன்ஸ் பண்ண நாளிலிருந்து அவர்கள் ஜெபித்திருப்பார்கள், நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்த ஊழியர்களுக்காக, சகோதரிகளுக்காக நான் சொல்கிறேன். இந்த விஷயமான நேரத்திலே கூட தேவன் எங்களோடு கூட இருந்து இந்த வேளையில் வந்து கலந்து கொண்டது நல்லது என்றத்தக்கதாக நீங்கள் பேசும். நாங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பணிஸ்தலங்களிலே போய் இதை அபியாசப்படுத்தி திருச்சபைகளை பலப்படுத்தவும், சபைகளை வளர்க்கவும், எங்கள் குடும்பங்களை சரியான பாதையில் வழிநடத்தவும், ஒரு கூட்ட மக்களை தேவ ராஜ்யத்துக்கு என்று ஆதாயப்படுத்தி உதவி செய்ய முடியும் சொல்லியிருக்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். அந்த ஊழியர்கள் பல தேவையோடு வந்திருப்பார்கள். பிலிப்பையா சொன்னது போல எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பயம், அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கெல்லாம் ஒரு பதிலை இன்றைக்கு தர வேண்டுமாய் சொல்லியிருக்கிறோம். ஏதோ கிளாஸ் என்று வரவில்லை, கற்றுக்கொண்டு போக வந்திருக்கிறோம். நாள் முழுவதும் நான் செலவழிக்கிறோம். பல தூரங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். பிரயோஜனமாக இருக்கிற குடும்ப செல்கள் இதை ஆயத்தப்படுத்தி கொடுத்த பிலிப் சாருக்காகவும் அவருடைய மனை பிள்ளைகளுக்காகவும் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகாவில் நடக்கிற எல்லா ஊழியர்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. அடுத்த வாரம் ஆந்திராவில் இதே போல நடக்க போகிற அந்த ஊழியத்தை கூட அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து கூட பலப்படும்படி உதவி செய்ய ஜபிக்கிறோம். தொடர்ந்து ராஜேந்திர ஐயாவுக்காக ஜபிக்கிறேன். பாசையாவை மூடி மறைத்து பேசும். அவருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உங்களுடைய அபிஷேகத்தை நான் நிரப்பி எங்களை மேலெடுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம். இருக்க போல நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த நேரத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விதமான ஒரு கருத்தரங்கிலே பகிர்ந்தெடுக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தரை கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷ விதமாக இந்த நல்ல கருத்தரங்கை இங்கே ஆயத்தப்படுத்தியிருக்கிற பார ஆஸ்தாக்கிரன் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சிசி பிலிப் சார் அவர்களுக்காகவும் துணைவியார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், நான் வாழ்த்துகிறேன். அதே போல் இந்த ஸ்தல சபை போதகர் பாஸ்டர் டேவிட் பல வருடமாக எனக்கு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு நான் பாடம் எடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சாம கண்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் பாஸ்டர் சாது சுந்தர் சிங் அவர் எப்பவுமே அப்படி தான் நினைவு கூறுவேன். வெகு கால எனக்கு ஒரு நண்பர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி எல்லாரையும் பார்ப்பதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக நீங்கள் ஜெபத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிற நிலைமை அப்படி. 3 பேர் அக்னிச்சூளையில் போட்டது மாதிரி நீங்கள் இத்தனை பேரை தூக்கி அக்னிச்சூளையில் போட்டுட்டு வசனத்தை கேளுன்னா வசனத்தை கேட்பதுமே சிரமம்தான். ஆனாலும் இன்றைக்கு